அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கரெக்டான டைம் ஓகேங்களா. இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்படி இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 அட்டம்ப்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸே கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவங்க டிமோட்டிவேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு சில டைம் சிசெட்டில் வந்து போயிடும், ஒரு சில டைம் வந்து ஜிஎஸ்சில் போயிடும். இல்லை என்ன தான் பண்ணாலுமே ஒரு 60-70 மார்க்கை வந்து தாண்டாத மாதிரி இருக்கும். இப்போ போய் அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட் தான் படிக்கிறேன், நானும் டெஸ்ட்டு தான் போடுறேன், ஆனால் டெஸ்ட்டில் வந்து ஸ்கோர் வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் வந்து ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் தான் வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நான் பார்த்த வரைக்கும் சரி, அண்ட் ஒரு சில என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி, அண்ட் கிளியர் பண்ணவங்களை பார்த்துருப்பேன். ஸோ இதுலேருந்தெல்லாம் ஒரு கலெக்டிவாக ஒரு என்னோடய புரிதல் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியெல்லாம் பார்க்கும்போது மெஜாரிட்டியான ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இப்படி தான் வந்திருக்காங்க. ஸோ ஒர்க் ஹார்ட் பண்ணுவாங்க தான், ஸோ படிப்பாங்க, பட் இருந்தாலும் ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்திருக்காது. அவங்க படிக்கிறது வந்து போதுமா இல்லையா அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 அட்டம்ப்ட்ஸ் வந்து போயிருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸை பார்க்கும்போது என்ன தான் பண்ணாலும் வந்து இது கிளியர் ஆக மாட்டேங்குது. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறானே தெரியல. நம்ம ஒன்று படிப்போம், அவன் ஒரு இடத்துல வந்து கொஸ்டின் கேட்பான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ப்ரிப்ரேஷனை குவிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இல்லை ஃபுல்லாக இந்த எக்ஸாம் பற்றியான என்ன பண்ணாலும் கிளியர் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிமோட்டிவேஷன் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆஸ்பிரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் யாராலும் இருக்குங்களோ, ஸோ அவங்களுக்கு தான் வந்து நான் ஒரு சில சஜஷன் வந்து சொல்ல போகிறேன். பிகாஸ் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நானும் இப்படி தான் இருந்திருக்கிறேன். அதனால் ஸோ ஐ ஹவ் கிராஸ்டு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு சில சஜஷன்ஸ் வந்து தெரியும். ஸோ லைக் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது, என்னோடய மென்டார் எனக்கு சொன்னது, அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஏன் இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, ஸோ இவ்வளோ தெரியுது அப்படின்னா நீயே கிளியர் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது தான். பட் அது வந்து டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும் ஓகேங்களா. எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் இஷ்யூஸாக இருக்கட்டும், நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கட்டும். அப்படிலாம் பார்க்கும்போது அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கிளியர் பண்ணால் தான் நீ வந்து சஜஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னால் வந்து முடியல, நான் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ எம் ஸ்டில் ட்ரையிங் தான். ஸோ ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ நான் பண்ண மிஸ்டேக்கை வந்து இது ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையா. ஸோ என்னோடய பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இந்த ஒரு ஒப்பீனியன் எல்லாம். அண்ட் ஆல்சோ இது ஒர்க் அவுட்டும் ஆகும். இந்த சேனலில் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்திங் நான் க்ராஸ் பண்ணி வந்ததாக இருக்கும். நான் அதை ஒர்க் பண்ணி அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கிட்ட வந்து பேசி, ஸோ அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணது. அண்ட் தென் கிளியர் பண்ணவங்க ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணி அதிலேருந்து கற்றுக்கிட்டது, அந்த இன்டர்வியூ போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்து கற்றுக்குது, கிளியர் பண்ணவங்க அவங்க சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது எல்லாம் வச்சு அண்ட் ஆல்சோ எனக்குன்னு ஒரு சில ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு சில சஜஷன் அவ்வளோதான். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நல்லா தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவ்வளோதானே விஷயம் தவிர ஸோ இதை சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டு தான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா இது ஒரு பக்கம் விட்டுருங்க, இது டிஃப்ரெண்ட். ஸோ இதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ திஸ் இஸ் மை சஜஷன் ஓகேங்களா. ஸோ இஃப் யூ ஹேவ் தீஸ் ப்ராப்ளம் அப்படின்னா இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இது ஓவர் கம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம், இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை, எக்ஸாம் ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ எக்ஸாம் பார்த்தாவே வந்து கொஷின்ஸ் எல்லாம் எங்கேருந்தா கேட்குறான், என்ன படித்தாலும் வந்து ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே. என்ன தான் பண்ணுறது, இதை கிளியராக பண்ண முடியாதா நம்மளால் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஒரே ஒரு ஆன்சர், டெஃபினட்டாக உங்களால் முடியும், உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கும் இருக்குது ஓகேங்களா. ஏன் உங்களால் வந்து இதை உணர முடியல அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஓகேங்களா. மேபி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த என்வாயன்மெண்ட் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
அவங்க வந்து உங்களை பூஸ்ட் பண்ணுறது, நிறைய மோட்டிவேஷன்லாம் சொல்லுவாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ப்ரிலிம்ஸா இதை பண்ணால் கிளியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ப்ராசஸ், ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவ்வளோதானே விஷயமே தவிர, நாம் வந்து நம்மளால் படிக்க முடியல, நம்ம போடுற எஃபர்ட் வந்து வேஸ்ட்டாக இருக்குது, நம்ம தப்பாக வந்து எஃபர்ட் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ப்ராப்பரான கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே டெஃபினட்டாக உங்களாலையும் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் சப்ஜெக்டில் ஹோல்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் சப்ஜெக்டாக நான் படிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ படிச்சிட்டேன் அப்படின்னு நமக்கு நாமே வந்து சொல்லிகிட்டு இருப்போம். ரியலாக வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோமா, உண்மையாகவே நம்மளுக்கு ஸ்டாட்டிக் சப்ஜெக்டில் ஹோல்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஏமாற்றிட்டு இருந்திருப்போம். அந்த தப்பு பண்ணாதீங்க. ஸ்டாட்டிக்கில் ஹோல்டு கண்டிப்பாக இருக்கணும். நிறைய சஜஷன்லாம் இருக்கும். நீங்கள் எப்படி போயிட்டு என்ன கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்ட்ரென்தன் தி ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வித்தவுட் ஸ்டாட்டிக் யூ காண்ட் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் எனக்கு படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. ஆனால் நான் பாலிட்டி புக்கை 2-3 டைம் படிச்சிருக்கேனே, அவ்வளோதான் படிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க. வென் கம்ஸ் டு பாலிட்டி, அது ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக அந்த சப்ஜெக்ட் எடுத்தேன். மினிமம் 20-30 டைமாவது நீங்கள் அதை படிக்கணும். தயவு செஞ்சு நம்புங்க. நான் வந்து யாரை பேஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இல்லை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, படித்த உடனே புரிஞ்சுக்கிறேன். என்ஜினியரிங் ரோபோட் மாதிரி புக்கு இப்படி திருப்பினாவே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஒரு டைம் படித்தாவே அவங்களுக்கு எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் பற்றி நான் பேசவே கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்களை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ரீட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியாக படிச்சிருக்கணும். அந்தளவுக்கு படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். புரிஞ்சு ஒரு டைமும் வந்து கிளாரிட்டியோடு எடுத்து வச்சு படிச்சிருக்கணும். அப்படி படிக்கும்போது தான் அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியும். தென் பிவைக்யூஸை வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னு எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய பிவைக்யூஸை யூ ஹேவ் டு சால்வ் இட். கம்பல்சரி வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். சால்வ் பண்ணும்போது தான் தெரியும் அந்த சப்ஜெக்ட் நம்ம ஒழுங்காக, அந்த சாப்டர் நம்ம ஒழுங்காக படிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. பாலிட்டி ஃபுல்லாக படிச்சுட்டு பாலிட்டி மார்க் டெஸ்ட் வந்து எடுத்து பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸை விட்டுருங்க. உடனே நம்ம பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து போயிடுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸை வந்து விட்டுருங்க. ஸ்டாட்டிக் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து சொல்லுவோம், நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது யாருமே வந்து ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். சப்போஸ் அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம ஆன்சர் சொல்ல முடியல அப்படின்னா, ஓகே நீ இன்னும் படிக்கல, நீ போய் படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஓகே, மேபி அந்த டைமில் வந்து லோவாக ஃபீல் பண்ணுவோம், ஆன்சர் தெரியலையே அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம். பட் பாலிட்டி படிச்சிட்டேன்னு கேட்டால் படிச்சிட்டேன்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு சால்வ் பண்ணி பாருங்களேன். பாலிட்டி மார்க் டெஸ்ட் கொஷின் இருக்குதுன்னு எடுத்து வச்சு, விஷனோ ரொம்ப இன்றைக்கி ஃப்ரீ கொஷின்ஸ் நிறைய கிடைக்குது. ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் எடுத்து வச்சு சால்வ் பண்ணி பாருங்களேன். அந்த கொஷின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் படிச்சிங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சால்வ் பண்ண முடியல அப்படின்னா கொஷின் பேப்பரே நம்மளுக்கு கிளியராக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவோம். நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அகெயின் யூ ஹேவ் டு ஒர்க். எடுத்து வச்சு அந்த சாப்டர்ஸை மறுபடியும் எடுத்து வச்சு படிக்கணும். இந்த மாதிரி ஸ்டாட்டிக் சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் கேட்குற கொஷின்ஸ் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். நாட் ஒன்லி ப்ரிலிம்ஸ், மெயின்ஸுக்கும் தான். பட் இப்போ நான் வந்து ப்ரிலிம்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரின்னு வரும்போது ரீட் பண்ணுவோம். என்சிஆர்டி ஃபுல்லாக ரீட் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் புக்ஸ் இருக்குது. மறுபடியும் ஃபண்டமெண்டல் புக்ஸை பற்றி நான் பேச ஆரம்பிக்கல, நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதை எடுத்து வச்சு ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணி ஸ்டாட்டிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிவைக்யூஸை நல்லா எடுத்து வச்சு சால்வ் பண்ணுறோம். இப்படி ரிப்பீட்டேட்டிவாக வந்து பண்ணணும். ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் பண்ணிட்டேனே, ரீட் பண்ணேன், பிவைக்யூஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணேன் அப்படின்னு. எத்தனை டைம் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டால் ஒரு 1 டைம் 2 டைம் இவ்வளோ தான் சொல்லுவாங்க. பட் இது போதுமானு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன் தானே. இப்போ நீங்கள் போதுமானு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வரணும்ல, ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகணும்ல. அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா எனக்கு இன்னும் தேவை. ஓகேங்களா? அதுக்காக நான் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு போகணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை.
யூபிஎஸ்சி எக்ஸாம்னு வரும்போது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் வரும்போது ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், பிவிக்யூஸை நல்லா படிக்கணும், அனாலிசிஸ் பண்ணணும், சால்வ் பண்ணணும். பிகாஸ் சால்விங் ஸ்கில் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, படிக்கணும், பிவிக்யூஸை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி வர வரைக்கும், மார்க் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணணும். ஒரு சிலருக்கு 2 டைம் பண்ணாவே வந்துடும், ஒரு சிலருக்கு 20 டைம் பண்ணால் தான் வரும். அப்படிங்கும்போது நமக்கு 20 டைம் சால்வ் பண்ணால் தான் வருது அப்படின்னா 20 டைம் ரீட் பண்ணணும் அப்படின்னா we have to read it. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து உடனே படிச்சுட்டு போயிட்டான், நம்மளுக்கு வந்து இது வரவே மாட்டேங்குது, அப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மென்டார், அவ்வளோதான். ஸோ அந்த கைடன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க அப்படிங்க, இதை இத்தனை டைம் படிக்கணும் போல் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மாறிடுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை நீங்களே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ ஜேர்னி. அந்த ஜேர்னியை வந்து கரெக்டாக பண்ணுறீங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை அந்த ப்ராசஸ் எடுத்து வச்சு பண்ணுங்கள். ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட்டு, எக்கனாமிக்ஸு, ஸோ இதெல்லாம் ஒரு மேஜரான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் கண்டென்ட் தரவாக இருக்கும். நம்மளால இதுக்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க டெய்லி. ஓகேங்களா? அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்கை படிங்க. ஸ்டாட்டிக்கை படித்ததுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். யாருமே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேணான்னு சொல்லலை. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே படிக்காதீங்க அப்படிங்கிறது தான் மை பாயிண்ட். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்கை நல்லா படிங்க. ஜியாகிரஃபி அப்படின்னா கான்செப்ட்ஸ் எல்லாம் தரவாக இருக்கணும். லைக் புரியல அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், வீடியோஸ் எடுத்து வச்சு பாருங்கள். மேப்பிங்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. மேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும், ட்ரா பண்ணி பார்க்கணும், ப்ளேஸஸ்லாம் மார்க் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கில் எவ்வளவோ இருக்குது படிக்கிறதுக்கு. இதை படிச்சுட்டு போனோம் அப்படின்னாவே ப்ராப்பராக நம்மளால் வந்து அண்ட் எக்ஸாமினேஷனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படின்னாலே நம்மளால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிவிக்யூஸ்னு ஒன்று சால்வ் பண்ணணும். ஸ்டாட்டிக் படிச்சுட்டு அது ரிலேட்டடாக கூடிய பிவிக்யூஸ் நல்லா சால்வ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ அது கூட வந்து ரொம்ப வெரி மினிமம் தான். ஸோ அதுவே ஃபுல்லாக வரும் அப்படின்லாம் வந்து இது பண்ண முடியாது. தென் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சிசெட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, சிசெட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சிசெட் வரலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் இப்படி சொல்கிற நேரத்தில் ஒரு மணி நேரம் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமான்னு உங்களை நீங்களே கொஷின் கேட்டு பாருங்களேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே பண்ணியிருந்தாலும் ஒரு 1 or 2 டைம் வந்து பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிற வரைக்கும், அதில் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் ரிப்பீட்டடாக பண்ணணும். அவ்வளோதான். ஒரு டைம் பண்ணால் வரல அப்படின்னா அதுக்காக அது வந்து அப்படியே விட்டுட்டு போகணும்னு அர்த்தம் இல்லை. 2-3 டைம் பண்ணுங்கள், 4-5 டைம் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற தப்பும் இது தான். ப்ராப்பரான கைடன்ஸே வந்து எடுத்துக்கிறது இல்லை. ப்ரிலிம்ஸாக 2-3 அட்டெம்ப்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே எனக்கு தெரியும் ப்ரிலிம்ஸ், நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நம்மளாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் பண்ண முடியாது. நாம் ஈஸியாக ஏமாற்றிப்போம். டெய்லியும் உட்காந்து படிக்கணும்னு நினைப்போம், டெய்லியும் நம்மளே ஒரு பிளான் போடுவோம், அந்த பிளானை நம்மளாலே வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இதே ஒரு கைடன்ஸ் இருக்குது, ஒரு மென்டார் இருக்குது, ஒருத்தர் ப்ராப்பராக பிளான் போட்டு கொடுக்குறாங்க, நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்க, நம்ம ஒருத்தருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கோம் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம கரெக்டாக பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் மினிமம் 6 months எடுக்குங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் கட் ஆஃபில் ஒரு 40, 50, 60 இந்த ரேஞ்செல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 months நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்டையும் வந்து படித்து தான் ஆகணும். ஒரு சப்ஜெக்டாக ஸ்டாட்டிக்காக முடிக்கணும். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சிசெட்னு வரும்போது சிசெட்க்கு உட்காந்து ஒர்க் பண்ணி அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டான கைடன்ஸோடு எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். பெரிய வந்து விஷயங்கள்லாம் கிடையாது. தேர் இஸ் அ ப்ராசஸ், தேர் இஸ் அ ஜேர்னி. அந்த ஜேர்னியில் கரெக்டாக இருக்கீங்க, அந்த ப்ராசஸை கரெக்டாக ரிப்பீட்டேட்டிவாக திருப்பி பண்ணிகிட்டே இருக்கீங்க. மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்க, அதை அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ மென்டார் சொல்கிறத கேட்குறீங்க, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களாலையும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் பற்றி, இந்த எக்ஸாம் எப்படி வேணால் கேட்போம், எதை வேணால் கேட்பாங்க, என்சிஆர்டிலேருந்து கொஷினே கேட்காது, வேறு யாரோ புக்கிலேருந்து தான் கொஷின் கேட்கும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம என்சிஆர்டிலாம் படிப்போமே. ஸ்டாட்டிக்லேருந்து கொஷின் வரலன்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு கூட்டம் வந்து ஸ்டாட்டிக்லேருந்து கொஷின் வருது, ஸ்டாட்டிக் படித்தாவே போதுன்னு இருக்குல்ல. அப்போது நம்ம கண்முன்னாடி ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதில் நம்ம வீக்காக தானே இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக்கை ஃபுல்லாக படிப்போமே, படித்து முடிச்சுட்டு இந்த ப்ராசஸை வந்து ஃபுல்லாக இது பண்ணுவோமே, பண்ணிவிட்டு எக்ஸாமில் போய் பாருங்கள். அப்புறம் வரலன்னா அதுதான் ரியலாக பிரச்சனை. அங்கே தான் என்ன மிஸ்டேக்ஸ்னு வந்து பார்க்க முடியும், எப்படி இன்னும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க முடியும். நம்ம அந்த ஸ்டேஜுக்கே வந்து போக மாட்டோம், ஸ்டாட்டிக்கை ஃபுல்லாகவே வந்து படிக்க மாட்டோம். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும்.
ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா ஸ்டாட்டிக்கல் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. மினிமம் ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணணும் அப்படின்னாவே 6 மந்த் ஹெவியாக எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த ப்ரிலிம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அப்படி எஃபர்ட் போட்டு கரெக்டான கைடன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் ரிகார்டிங் ப்ரிப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.